வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் என்னன்னா, பவுண்டரீகபுரம் சோமநாத சுவாமி கோவில். திருவிடைமருதூருக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த ஊர பழங்காலத்தில ஏனாதிமங்கலம்னு சொல்லுவாங்க. இப்ப தற்போது இருக்கக்கூடிய இந்த கோவில் புனரமைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கு. இந்த கோவில் வந்து திருவிடைமருதூர் அருகே இருக்கிறதுனாலும், கும்பகோணத்தோடைய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இணை கோவிலா இது இப்போ வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட வரலாறு என்ன சொல்றாங்கன்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு யாகம் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அது பவுண்டரீகம்னு ஒரு யாகம். தஞ்சை நாயக்க மன்னருக்கு ராஜகுருக்களா இருந்தவர் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குமாரதாத தேசிகர்னு சொல்றாங்க. அவர் இங்க செய்த காரணத்தினால பவுண்டரீகபுரம்னு சொல்லப்படுது. ஆனால் இது 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில கட்டப்பட்ட கோவில். ஆனா இந்த கோவிலோட வரலாறு அதுமாரி நீங்க படத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய சிற்பங்கள் இருக்கும். சிலைகளும் அங்கங்கே உடைஞ்சு போன நிலைமையில இருக்கு. இதோ பாருங்க, இங்க கூட ஒரு பைரவர் சிலை வந்து உடைஞ்சிருக்கு பாருங்க. இந்த மாரி எல்லாமே கோவில்ல வந்து அக்கக்கா பேர்ந்து கிடக்கு. அதேமாரி இந்த கோவிலோட துவாரபாலகர் ஹைலைட்டான துவாரபாலகருங்க. சிவபெருமான் பேர் வந்து சோமநாத சுவாமி. சோமநாத சுவாமி. அதேமாரி கல்வெட்டுகள் இங்க கிடைக்கிறதுனால, கல்வெட்டு பேர் என்னன்னு நமக்கு தெரியல. அவரோட துவாரபாலகரோட தலையில பார்த்தீங்கன்னா வந்து சூலக்குறியீடு இருக்கும். இதே மாரியான அமைப்பு வந்து தஞ்சை பெரிய கோயிலையும் நீங்க பார்க்கலாம். அதேமாரி முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை எல்லாமே கொண்ட கோவிலா தான் இது இருக்கு. ஆனாலும் கோட்ட சிற்பங்கள், சிலைகள் எல்லாமே உடைஞ்சு போன நிலைமையில இருக்கிறது கவலை அளிக்குது. இந்த கோவில் ஒரு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோவிலா தான் சொல்லப்படுது. ஆனால் பின்னால இத புனரமைச்சது வந்து 1ஆம் குலோத்துங்கன் அப்படிங்கிறது கல்வெட்டு ஒரு காலத்தில இருந்திருக்குங்க. ஆனா இப்ப கல்வெட்டு இல்ல. அதேமாரி அம்பாள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தரநாயகி. 4 கைகளுடைய அபயமுத்திரை, ஹஸ்தமுத்திரை, அக்கமாலை இதெல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க வந்து வழக்கம் போல வந்து தெற்கு நோக்கி இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன். இந்த கோவில் வந்து கிழக்கு நோக்கி காணப்படுது. இந்த கோவில பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணு ஒண்ணா தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. சிற்பங்கள். சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த அந்த வேடவன் கோலம். அதேமாரி மேலேயும் பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தியோட உட்கார்ந்த கோலம் சிற்பம் இருக்கு. அதற்கு அடுத்து அந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, அதிகார நந்தியோட சிற்பம். இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு அதிகார நந்தியோட சிற்பம். அதுவும் கையில ஒரு குருவாளோட வணங்கிய கோலத்தில இருக்கிற மனித முகத்தோடு, மேல் பக்கத்தில பார்த்தீங்கன்னா வந்து செண்டு வைத்துக்கொண்டு ஐயனார் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த கோவில்ல நெறைய சிற்பங்கள் நெறைய பார்க்க முடியும். அதுமாரி சிங்கமுகம். இது வந்து காளிங்க நர்த்தனம். கிருஷ்ணர் வந்து காளிங்க நர்த்தனம் ஆடுவார்ல அந்த சிற்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்ம அவதாரத்த குறிக்கிது. இந்த மாரி சிங்க வடிவத்தில நெறைய சிங்கத்தூண்கள் வந்து இந்த கோவில்ல ஆங்காங்கே பார்க்க முடியுது. இப்ப நம்ம 2 சிலைகள் பார்த்துருக்கோமா? இப்ப நம்ம தெற்கு பக்கமா போனீங்கன்னா, தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 22லேருந்து 23 கோட்ட சிலைகள் இருக்கு. ஆனால் பொதுவாக ஒரு சிவாலயத்தில 5 கோட்ட சிலைகள் தாண்டி இருக்காது. இந்த கோவில்ல மட்டும் தான் 22 கோட்ட சிலைகள் இருக்கு. ஆனா இந்த கோவில் இன்னைக்கு எந்த எந்த நிலையில இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு வருத்தத்தக்க செய்தி. இப்ப நம்ம தெற்கு பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபாரூடர். ரிஷபத்தின் மீது கை வைத்திருக்கக்கூடிய அமைப்பில ரிஷபாரூடர். அவருடைய அந்த சுருள் வடிவ முடி அமைப்பு, அதேமாரி இங்க மேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செண்டு மாரி வைத்திருக்கிறார். இது வந்து பூதகணங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இவரோட தலைமுடி பார்த்தீங்கன்னா, அது நடுவுல ஒரு மண்டை ஓடு இருக்கு பாருங்க. அத கூட எந்த அளவுக்கு அழகா வடிவமைச்சிருக்காங்க. அதேமாரி இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபாந்திக மூர்த்திங்கிறது வேற, ரிஷபாரூடர் வேற. அதேமாரி நர்த்தன கணபதி. ஆடல் கலை புரியக்கூடிய அந்த கணபதியோட சிற்பம் படத்தில பார்க்குறீங்க. இது வந்து படியேறி போற அமைப்பு. அதுக்காக இது மாடக்கோவில் கிடையாது. அதையும் சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர் போன்ற வடிவமைப்பில உருவாக்கப்பட்ட கோவிலா தான் சொல்லப்படுது. அதேமாரி இந்த மாரி சின்ன சின்ன நாரை, குருவி இந்த மாரியான சிற்பங்களும் பார்க்க முடியுது. அதேமாரி இசை கலைஞர்களுடைய சிற்பங்களும் அதோ பாருங்க. ஒரு பூதகணம் வந்து நந்தி, அந்த காளை மாட வந்து புடிச்சிட்டு போற மாரி ஒரு அமைப்பு இருக்கு. அதுமாரி இந்த சூலக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, சாளுக்கியர் கால சூலக்கல்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, குலோத்துங்க சோழனே ஒரு சோழ சாளுக்கியன் தான். அதனால அவன் காலத்தில கட்டப்பட்ட கோவிலுங்கிறதுனால சூலக்கல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் எனக்கு தோணுது. மத்தபடி இது யார் காலத்தில உருவாக்கப்பட்டதுங்கிறது எனக்கும் தெரியல. அதேமாரி இங்க பாருங்க, எத்தனை பெண்மணிகளோட சிற்பம். அதாவது ஆடல் கலைகள் புரியக்கூடிய பெண்களோட சிற்பம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பூதகணங்க. பூதகணங்களோட சிற்பத்த தான் நீங்க பார்க்குறீங்க. அதேமாரி இங்க அந்த பெண் வடிவத்தில நெறைய சிற்பங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதில ஒரு பெண் வில் வச்சிருக்காங்க. ஒரு பெண் வந்து மத்தளம் மாரி என்னமோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அதேபோல இன்னொரு பெண் வந்து நடனம் ஆடுறாங்க. இது வந்து கோவிலுடைய அடிபாகம். அந்த அதிட்டானம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அதிட்டானத்தில நெறைய இந்த திருமுயச்சூர் கோவில்ல கூட இந்த மாரி அமைப்பு நீங்க பார்க்க முடியும். அதேமாரி இன்னொரு ஒரு பூதகணம் வந்து நந்திய இழுத்துட்டு போற மாரி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி சிற்பங்கள்லாம் வேற எந்த கோயில்லுமே நான் பார்த்தது இல்லங்க. ரொம்ப அற்புதமா இந்த சிற்பங்கள் அந்த காலத்தில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து காலசம்ஹார மூர்த்தி இல்லன்னா சண்டாள ரூப மூர்த்தின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வழுவூரார் அதுமாரி மேல நடராஜர். வழுவூரார்ன்னு நீங்க நினைப்பீங்க. வழுவூரார் கிடையாதுங்க. கீழ உள்ள சிலை வந்து வழுவூரார் கிடையாது. யமனை மிதித்த கோலம். இந்த இடத்துல மேல இருக்கிறது வந்து முருகனுடைய பிரம்மசாஸ்தா அமைப்புல இருக்கக்கூடிய சிற்பம். ஆனா தெளிவா தெரியல. இந்த இடத்துல வந்து நடராஜர் இருந்திருக்கணுங்க.
நடராஜர் இருந்திருக்கணும். பக்கத்தில் சிவகாம சுந்தரி இருக்காங்க. ஆனால் நடராஜரோட சிலை இல்லை. அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையாரோட எலும்புரு வடிவம் இருக்குது. அதேமாதிரி விஷ்ணு வந்து இருக்காங்க. மகாமண்டபத்தில் சிற்பம் பார்த்துட்டோம். இப்போ மகாமண்டபத்துக்கு அடுத்து அர்த்த மண்டபம், அப்புறம் கருவறைக்கு பின்புறத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்ப்போம் ஒன்று ஒன்றா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது அர்த்தநாரீஸ்வரர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் எல்லா சிலைகளுமே கை உடஞ்சி போயிருக்குங்க. ஒவ்வொரு சிலையும் கை உடஞ்சி போயிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பூதகணங்கள் மாதிரியானவங்க ஆடுற மாதிரியும் நிறைய புராண சிற்பங்களும் இந்த இதில் காண முடியுது. ஆனால் ஒரு தெளிவாக அந்த சிற்பங்களை கணிச்சு சொல்லணும்னா லக்ஷ்மி தேவிங்க அமர்ந்த குளத்தில், அது கங்கை கொண்ட சோழபுரம் அமைப்பிலே லக்ஷ்மி தேவி, மேலேயே லக்ஷ்மி தேவியோட சிற்பம், அந்த மகர நாசியில் வந்து லக்ஷ்மி தேவியோட சிற்பம் இருக்குது. அதுமாரி இந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 இடங்களில் லக்ஷ்மி தேவியோட சிற்பம். இவர் தாங்க லகுலீசர். லகுலீச பாசுபதம் குஜராத்தில் காயரோகணம் பகுதியில் பிறந்த இவர் லகுலீச பாசுபதத்தின் தலைவர். இவர் வந்து சோழர் காலத்தில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அதே சோழர்களும் இவரோட பாசுபதத்தை ஏற்றுக்கதாகவும் சொல்கிறாங்க. விநாயகர் நிருதி விநாயகர்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறவர் நடன விநாயகர். நிருதி விநாயகருங்கிறது கால் வந்து குட்டையாக இருக்குங்க. ஆனால் உடல் வந்து கொஞ்சம் பெருசாக, அவரோட உடல் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நின்ற கோலத்தில் இருப்பார். இது நிருதி விநாயகர். இதை நீங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுலேயும் இதை சொல்லுது. கிட்டத்தட்ட இந்த கோவில் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை ஒத்து தாங்க இருக்குது. 100% நான் ஷூரிட்டியாக நம்ம சொல்லலாம். அதேமாரி கீழே வந்து பார்த்திங்கன்னா தாமரை பிட்டிகைன்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. அதேமாரி இந்த கோவிலுடைய தட்சிணாமூர்த்தி கோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி எப்பொழுதும் போல் தெற்கு கோட்டத்தில் தான் அமைக்கப்பட்டிருந்தாலும் 2 தூண்கள், இது பல்லவர் காலத்து ஸ்டைலு. பல்லவர் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 தூண்கள் அமைப்பாங்க. அந்த 2 தூண்கள் அமைப்பில் தான் எப்போவுமே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து இருப்பார். நீங்கள் பின்பக்கத்தில் பார்க்குறது வந்து விநாயகரோட சிற்பம், தட்சிணாமூர்த்திங்க. வழக்கம் போல் முயலகன் மீது கால் வைத்து 4 கைகளில், அதுவும் சக்தி ஆயுதம், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தாமரை இதெல்லாம் வைத்திருக்கிறார். கீழே பார்த்திங்கன்னா தாமரை பீடம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது கிட்டத்தட்ட எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா, இவர் தாமரை பீடத்தின் மீது உட்காந்துருக்கிற மாதிரியான அமைப்பு. கூடுதலாக 2 தூண் வந்து அவரை தாங்குது. அவ்வளோதான் எங்கள் விஷயம். இது நீங்கள் பெரும்பாலான கோவில்களை இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தியோட அமைப்பை பார்க்க முடியாது. கல்வெட்டு ஒன்று கூட இல்லைங்க, ஒரு கல்வெட்டு கூட இல்லை. சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னால் பாரிவார தெய்வங்களாக கன்னிமூல விநாயகர் இருக்கிறார். ஆனால் இவர் கன்னிமூல விநாயகர்னு சொல்கிறத விட இடஞ்சுழி விநாயகர். அவரோட வயிற்று பகுதி திண்டியில் வந்து ஒட்டி இருக்குது. அதேமாரி கொஞ்சம் அவருடைய சுழி வந்து வளைஞ்சிருக்கு பாருங்கள், அது இடஞ்சுழி விநாயகர்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் சுழித்த பகுதியாக இருந்ததுன்னா அது வலஞ்சுழி விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த விநாயகரை தான் நம்ம திருவலஞ்சுழி விநாயகரில் பார்க்குறோம். அதேமாரி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணபதி கோட்டத்தில் 2-3 கல்வெட்டு இது பார்க்க முடிஞ்சது. பட் அதுவும் தெளிவாக தெரியல. இதை பாருங்கள், இப்போயாவது இந்த கோவில் நல்லா இருக்குது, அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இது வந்து லிங்கோத்பவருங்க. லிங்கோத்பவருடைய சிலை அமைப்பு. அதேமாரி மேலே சின்ன சின்ன நாசி கூடுகளில் அங்கங்கே காளிங்க நர்த்தனத்துடைய இது டான்ஸ் அமைப்பையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கோவிலில் 2 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை பீடங்கள் இருக்கும். ஒன்று வந்து லிங்கோத்பவரோட பீடமும், இன்னொன்று வந்து தட்சிணாமூர்த்தி அவர்களோட பீடத்துலேயும் நம்ம பார்க்க முடியுது. மற்றபடி இங்கே ஒரு குரங்கு உட்காந்து பழம் சாப்பிட்ற மாதிரி, அது வந்து ஹனுமனுடைய சிற்ப கதைகளையும் அது குறிக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா மேலே வந்து இது சந்திரசேகரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உமா சந்திரசேகராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்வதி தேவியோடு இருக்கார்ல, அதனால் உமா சந்திரசேகராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து முருகனுடைய சிலை. ஆனால் இந்த கோவிலில் திருப்புகழ் பாடப்பட்டதான்னு தெரியல. ஏன்னா இந்த கோவிலோட வரலாறே முழுமையாக தெரியல. அதனால் இங்கே அருணகிரிநாதர் வந்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திருப்புகழை போய் எடுத்து பார்த்தா மட்டும்தான் இந்த ஏனாதி மங்கலத்தில் ஏதாவது பாட்டு பாடியிருக்காரா அப்படின்னு தெரியும். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் பாடியிருக்கும் போது இதையும் பாடியிருக்க ஒருவேளை வாய்ப்பு இருக்குது. அது நம்ம தேடி பார்த்தா தான் நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க. ஏன்னா அருணகிரிநாதர் பிற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். ஸோ அதனால் அவர் மேபி இங்கே வந்து பாடியிருக்கலாம். இது சமீபமாக ஒரு 300-200 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமான நிலையில் இருந்துட்டு போல். அதேமாரி பிரம்மனுடைய சிலை, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோமுகை, அந்த அபிஷேக நீரை வெளியேற்றும் பார்த்திங்களா, அந்த கோமுகை ரொம்ப பெரிய அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. பெரிய அமைப்பில் உருவாக்கி என்ன பிரயோஜனம்? அதை நம்ம சரிவர பாதுகாக்கணும். இந்த தண்ணி எந்த வழியில் போகும்னே தெரியல. அதேமாரி 4 தலைகள் கொண்ட பிரம்மன் யோக நிலையில் இருக்கார் பாருங்க. அதாவது சுகாசனம் யோக நிலையில் இருக்கிறார். இதே மாதிரி எறும்பூர்னு ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா யோக நிலையில் சிவன் இருப்பார், சிலையாகவே இருப்பார், எறும்பூர் அப்படிங்கிற பகுதியில். சரி, அதெல்லாம் அடுத்த கதை. அதுக்கு அடுத்து இந்த கோவிலோட விமானம். இது கிட்டத்தட்ட 3 தளங்கள் இருக்குது இந்த விமானம். வெசர விமானம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு நாகர அமைப்பில் உள்ள விமானம். கொஞ்சம் சின்ன விமான அமைப்பில் தான் இந்த கோவிலோட விமான அமைப்பு இருக்குது. அதேமாரி இந்த இதுவும் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மச்சமுடி. அந்த மச்சம்னு சொல்லக்கூடிய மீன் மீது அமர்ந்திருக்கக்கூடிய சித்தர், அவரை மச்சமுனின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்குமே அது என்னன்னு புரியல. அப்புறம் திருநாகேஸ்வரம் கோவிலோடைய சிற்பம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது.
அதுக்கு அடுத்து துர்க்கை தேவி. துர்க்கை தேவி வழக்கம் போல சங்கு சக்கரங்கள் கொண்டு மாயாதேவியோட இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரோட சிற்பம் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. புடைப்பு சிற்பமா தான் இருக்கு. அது தனியா சிற்பமா அந்த காலத்தில செய்யல. புடைப்பு சிற்பம். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவில் முழுக்க சிலைகள் தாங்க. சிற்பங்கள், சிலைகள். அதனால இந்த கோவில் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கோவில். அதனால யாராவது போனீங்க அப்படின்னா, அந்த கோவிலோட சிற்பக்கலைய பாருங்க. எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. அதேமாதிரி சந்திரசேகரர். மன்னிக்கணும் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரருக்கு முடிசூட்டுவார் பார்த்தீங்களா இறைவன், அந்த சிற்பம் தான். எந்த அளவுக்கு அந்த அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி தேவி. இவங்க லக்ஷ்மி தேவி இல்லங்க, சரஸ்வதி தேவி. கங்கை கொண்ட சோழபுரத்தில எப்படி அமைப்பு இருக்கோ, அதே அமைப்பில தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. என்ன அந்த கோவில்ல சிலைகள விட இந்த கோவில்ல கொஞ்சம் சிலைகள் அதிகமாவே கோட்ட சிலைகளா அமைக்கப்பட்டிருக்கு. இதில இன்னொரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த மரப்பலகைக்கு பின்னாடி மறைந்த நிலையில சரஸ்வதி தேவியோட சிலை இருக்கு. அது உடைஞ்சு போயிருக்கு. முகமே இல்ல. கை இல்ல, அக்கமால இல்ல, ஓலைச்சுவடி எதுவுமே இல்ல. அதெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அந்த கோவில்ல வந்து ஒரு சரிவர புனரமைப்பு அந்த காலத்தில நடக்கலங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். இது நம்ம சண்டிகேஸ்வரர் பார்த்தோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து 3, 4 சிலைகள் வரிசையா வரும். எனக்கு ஆரம்பத்தில சில சிலைகள் என்னன்னே தெரியல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேல வந்து 2 கைகளோட தாளம் வச்சிருக்கார்ல, அது வந்து திருஞான சம்பந்தர். இது சேத்திர புராணேஸ்வரர் இல்லன்னா கங்கா விசர்ஜனன்னு சொல்லுவாங்க. கங்கைய தலையில சூடினார் பார்த்தீங்களா, அதனால கோபித்து கொண்ட பார்வதி தேவிய சமாதானப்படுத்திக்கிறார். அதேமாரி ஒரு காலை தூக்கி ஆடுறார் ஒருத்தர். அது அது நடராஜர் இல்ல, ஆனா யாரோ ஒருத்தர் தூக்கி ஆடுறார். இது திரிபுராந்தகர். போர்ல முப்புறங்களையும் எரித்தார் பார்த்தீங்களா, அந்த திரிபுராந்தகர். மேல சிற்பங்கள் இல்ல. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு எனக்கு முதல்ல என்னன்னு புரியல. அப்புறமா தான் இந்த சந்திரசேகரர். ஏன்னா மான், மழு இது 2மே இருக்கு. சந்திரசேகரர். இதுவும் திருஞான சம்பந்தருங்க. திருஞான சம்பந்தர் வந்து குழந்தை வடிவில தான் டான்ஸ் ஆடுவார் பார்த்தீங்களா, அந்த அமைப்பு. பைரவர். கோவிலுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் கட்டாயமா பாருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இது சதுர தாண்டவம். கால்கள மாரி ஸ்கொயர் ஷேப்ல வச்சு ஆடுற சதுர தாண்டவம். அதுக்கடுத்து பிக்ஷாடனர். எப்பவுமே ஒரு சிற்பத்துக்கு மேல இன்னொரு சிற்பம் அமைப்பாங்க. அதுதான் சோழர் காலம், பாண்டியர் காலத்தில உள்ள ஒரு சிறப்பான அமைப்பு. இது எனக்கு ஏதோ ஒரு புராண சிற்பம் குறிக்குது. ஆனா தெளிவா தெரியல அது என்னன்னு. அதனால அது என்னங்கிறது என்னால சரிவர சொல்ல முடியல. அதேமாரி இந்த கோவில் ஒரு காலத்தில வந்து தூண் அமைப்புல ஒரு மண்டபம் மாரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. திருச்சுற்று மண்டபமும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, கற்கள் அங்கங்க குவிந்து கிடக்கிறத வச்சு பார்க்கும்பொழுது, இங்க திருச்சுற்று மண்டபமும் இருந்திருக்கும். ஆனா காலப்போக்குல அது அழிந்த நிலையில ஆனது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இது சௌந்தரநாயகி அம்மனோட விமானம். அவ்வளோதாங்க. இந்த கோவிலோட அமைப்ப நம்ம சொல்லியாச்சு. கல்வெட்டுக்கள்லாம் ஒண்ணும் பெருசா கிடைக்கலங்க. அதனால இந்த கோவிலுடைய வரலாறு நமக்கு சரிவர தெரியல. சிற்பங்களையும் இதையும் வைத்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. வெளியில வந்து நந்தியும், பலிபீடமும் இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த விஷயம். இந்த கோவிலெல்லாம் நம்ம புனரமைக்கணும், நல்லா பாதுகாக்கணும். அரசாங்கமும் இதுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கணும். நம்மளும் இத வந்து கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். அதுதான் நம்முடைய உயர்ந்த லட்சியமா இருக்கணும். நிறைய கோவில்கள் மீட்கப்படணும் அப்படிங்கிற என்னுடைய லட்சியத்த சொல்லி இந்த பதிவ நிறைவேற்றேன். நன்றி, வணக்கம்.